சூரத்துல் அஸ்ர். அத்தியாயம் 103. காலம். மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 3. திருக்குர்ஆனின் 103வது அத்தியாயம் அல் அஸ்ர் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும். இதில் 3 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்தியாயம் குறித்து அப்துல்லா பின் ஹஸ்ன் அபுபக்கர் அல் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபி தோழர்களில் இருவர் இருந்தனர். அவர்கள் சந்தித்து கொண்டால் ஒருவர் மற்றவருக்கு அல் அஸ்ர் அத்தியாயத்தை இறுதி வரை ஓதி காட்டிவிட்டு பின்னர் சலாம் சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து விலக மாட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மக்கள் இந்த அல் அஸ்ர் அத்தியாயத்தை ஆழ்ந்து சிந்தித்தால் அது அவர்களுக்கு பரந்த பொருளை தரும். அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரான். காலத்தின் மீது ஆணையாக, நிச்சயமாக மனிதன் இழப்பில் இருக்கின்றான். யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்து சத்தியத்தை கடைபிடிக்குமாறு பரஸ்பரம் அறிவுறுத்தி கொண்டும் பொறுமை காக்குமாறு பரஸ்பரம் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பார்களோ அவர்களை தவிர. உயர்ந்தோன் அல்லாஹ் இங்கு 1வது வசனத்தில் காலத்தின் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்துள்ளான். காலம் அல் அஸ்ர். இதில் காலம் என்பதை குறிக்க அல் அஸ்ர் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல் ஆதமுடைய மக்களின் மனிதர்கள் நல்ல தீய அசைவுகள் நிகழ்கின்ற காலப்பகுதியை குறிக்கிறது. சயித் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அது அஸ்ர் தொழுகையின் நேரத்தை குறிக்கிறது என்றார்கள். இவற்றில் 1வது கருத்தே பிரபலமானதாகும். இழப்பில் மனிதன் நல்லவன் தவிர. ஆக முந்தைய வசனத்தில் காலத்தின் மீது ஆணையிட்ட உயர்ந்தோன் அல்லாஹ் நிச்சயமாக மனிதன் இழப்பில் இருக்கின்றான் என்று அடுத்த வசனத்தில் தெரிவிக்கின்றான். அதாவது மனிதன் நஷ்டத்திலும் அழிவிலும் இருக்கின்றான். அடுத்த வசனத்தில் யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது யார் தமது உள்ளத்தால் இறை நம்பிக்கை கொண்டு உறுப்புகளால் நல்லறங்கள் புரிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் இழப்பில் இருக்கும் மனித இனத்திலிருந்து விதிவிலக்கு செய்கின்றான். பரஸ்பர அறிவுரை. அடுத்த தொடரில் அவர்கள் சத்தியத்தை கடைபிடிக்குமாறு பரஸ்பரம் அறிவுறுத்தி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதில் சத்தியம் அல் ஹக் என்பது கட்டளைகளை நிறைவேற்றுவதையும் தடை செய்யப்பட்டவற்றை கைவிடுவதையும் குறிக்கும். அடுத்த தொடரில் அவர்கள் பொறுமை காக்குமாறு பரஸ்பரம் அறிவுறுத்தி கொண்டிருப்பார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது சோதனைகளையும் பொல்லாங்குகளையும் பொறுத்து கொள்ளுமாறு பரஸ்பரம் அறிவுரை கூறிக்கொண்டு இருப்பார்கள். மேலும் அவர்கள் எந்த மக்களிடையே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதில் ஈடுபடுவார்களோ அந்த மக்களில் ஒருவரும் தன் துன்பத்தை சகித்து கொள்ளுமாறும் ஒருவர் மற்றவருக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருப்பர். அல் அஸ்ர் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.